தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக வலுவடையும். இதனால் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் கட்சியில் 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, MLA சூரஜ், MN ஹெக்டே, நிவேதித் ஆல்வா, சே ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இன்னும் 5 மாதங்களே உள்ளதால் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரமாக களமிறங்கியுள்ளது. ஆசிஸ் தொடர் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸில் 205 ரன்கள் இலக்கை டிராவிஸ் ஹெட் மிரட்டலான பேட்டிங்கால் ஒருநாள் போட்டி வேகத்தில் சேஸ் செய்தார். இந்த டெஸ்டின் ஒரே ஹீரோவாக அவர் உருவெடுத்து அதிரடியாக சதம் அடித்தார். கடினமான பிச்சில் அனைத்தையும் அவர் சாத்தியமாக்கினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள JPR தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே உள்ள தும்போலி பகுதியைச் சேர்ந்த ஷோரன் மற்றும் ஆவணி என்பவருக்கும் ஆலப்புழாவில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மேக்கப் போடுவதற்காக ஆவணி காரில் கோட்டயத்திற்கு சென்றபொழுது வழியில் கார் எதிர்பாராத விதமாக மரத்தில் மோதி விபத்தில் சிக்கியது. இதில் மணப்பெண் ஆவணிக்கு கால் மற்றும் முதுகெலும்பில் காயம் ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ICUவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருமண நாளன்று கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த மணப்பெண்ணுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து மணமகன் தாலி கட்டிய நிகழ்வு கேரளாவில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.